சிம்பிளாக காயெல்லாம் சேர்த்து சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 5 நிமிஷம் க்ளீன் பண்ணி ஊற வச்ச பருப்பு எடுத்துருக்கேன். அது கூட சீரகம், மிளகு, உப்பு, 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 6 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அடுத்து 1½ ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பருப்பு வேக தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். மண் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கினோடனே தக்காளி சேர்த்து தக்காளி வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்க உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. காய் வேக தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து சாம்பார் தூள் 1½ ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக வைக்கலாம். காய் 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்சுருக்க பருப்பை மேஷ் பண்ணி எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். அடுத்து 5 to 10 மினிட்ஸ் விட்டால் காயெல்லாம் குக் ஆகிடும். மல்லித்தலை சேர்த்து இறக்கிக்கலாம். நம்ம சாம்பார் ரெடி.